இளம் பெண்களாவது வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா? ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க, அங்க போனா மாமியாளுக்கு பொறுப்பா இருந்து அவளுக்கு உதவி செய்யறான்னா கிடையாது. காலடி எடுத்து வைக்கும் போதே மனசுல நினைக்கா, ஓ படத்துக்கு ஒரே வருஷத்துல மாலையை போட்டு பொட்டு வைக்கலன்னா நான் மருமோளே இல்லைன்னா காலடி எடுத்து வைக்கா மருமகா. அன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. முன்னால ஒரு பெண் இறந்து போனால் அவளுடைய ட்ரெக்கில் அவளுடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாலே ஒரு இளம் பெண் நாயை பிடிச்சிக்கிட்டு போறா. அவளுக்கு பின்னால ஒரு 2000 பேர் வரிசையில் போறாங்க. இதை ஒரு பெண் பார்க்கிறா, காரில் போற பெண்ணு, இளம் பெண்ணு. உடனே காரை நிப்பாட்டிட்டு ஏறி போனா, நேரையா போய் நாயை பிடிச்சிக்கிட்டு போற பெண்ணிட்ட கேட்டா, என்னம்மா என்னது அப்படின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, முன்னால இருக்குது எங்க மாமியா போய் சேர்ந்துட்டான், நாங்க அதான் சந்தோஷமா நாயை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்னா. நாய் என்னம்மான்னா, மாமியா ரொம்ப கொடுமைப்படுத்தினா, ஓக்க சாக்க வழி இல்லை, கடைசியில் அந்த நாய் கடிச்சிட்டு போயிட்டா, அதான் நாயை பிடிச்சிட்டு சந்தோஷமா போறேன்னா. எம்மா ஒரே ஒரு உதவின்னா. என்ன அப்படின்னா, இந்த நாயை ஒரு நாள் கொடுத்தேன்னா எங்க வீட்லயும் மாமியா இருக்கான், அவளையும் ஒரு சாய்ப்பு சாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுதேன்னா. அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்ணுன்னு சொன்னா, தாரம்மா தாரேன், மாட்டேன்னு சொல்லலை. ஆனா உனக்கு முன்னாலேயே கேட்டதுதான் 2000 பேர் வரிசையில் வந்துகிட்டு இருக்கான். நீ 2001 வா, உனக்கு சான்ஸ் வரும்போது தாரேங்க.